அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கையான ஜோதிடர் ஜோதிடரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழக தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய நாள், வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இது உலகமே எதிர்பார்க்காத ஒரு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அவரே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அவரது ரசிகர்கள். இது உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை அதிகமானதுக்கு காரணமே விஜய் தான் எல்லாரும் சொன்னாங்க. 98% ஜோதிடர்களுடைய கணிப்புகள் இன்று பொய்யாகிவிட்டது. ஏன்னா 98% ஜோதிடர்கள் இந்த தடவையும் திமுக தான் திரும்ப ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. சரிங்களா? முக்கியமான அமைச்சர்கள் அனைவருமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவங்க நிறைய நலத்திட்டங்கள், மகளிர் பஸ்ஸு, ஓசி பஸ்ஸு, இலவச பயணம், அதே போல் ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய்க்கு நாங்கள் எந்த பொருள்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், 8000 ரூபாய்க்கு டோக்கன் தருவோம் அப்படின்னாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி அது ஒரு 1,32,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன், இது எதையுமே விஜய் அவருக்கு சொல்லவே இல்லை. பெரும்பாலும் அவர் இலவச திட்டம்ங்கிறதே சொல்லலை. வேணால் மாணவர்களுக்கு கல்வி கடனை கொடுப்போம், அதை செய்யுங்க, இது செய்ய, நல்லதாக தான் சொன்னார். ஆனால் இலவசங்களை தான் நம்ம தமிழக மக்கள் இதுவரைக்கும் விரும்பியிருக்காங்க. இலவசத்துக்கு மயங்கி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 1977 வருஷம் தேர்தலுக்கு அப்புறம் இப்போ இந்த 2026 வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள், ஏன் 77 சொன்னோன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் முதலாக சந்தித்த ஒரு தேர்தல், பொது தேர்தல், தமிழ்நாடு முழுவதும் நடந்த ஒரு பொது தேர்தல். சரிங்களா? 76 நடந்துச்சு, 77 ஆட்சி அமைச்சார். அப்போ 77க்கு அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை மீண்டும் ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் பெறாருன்னா அது இளைய தளபதி விஜயால் மட்டும்தான் முடியுது. உண்மையிலே சொல்கிறேன், நானே எதிர்பார்க்கவே இல்லைங்க விஜய் இவ்வளோ வெற்றி பெறுவார் என்று. நான் சுத்தமாகவே எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு மாபெரும் மேஜிக்கை காட்டிகிட்டு இருக்காரு. திரைப்படத்தில் நடக்கிற மாதிரி, கனவு மாதிரி இருக்குது. ஏன்னா அசைக்க முடியாத கட்சிகளாக மதிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிடுங்குறார். அதிமுகவை அசைச்சு கீழே வள வைக்கிறார். ஏன்னா விஜய் ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா, அவர் எந்த கட்சியோடையும் கூட்டு வைக்கல. ஸோ அவங்க எம்எல்ஏக்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. ஏன்னா அவர் கூட்டணியை வைக்கலை. அவருக்காக அவரை ரசித்து அவரை மட்டுமே ரசித்து பழக்கப்பட்ட ரசிகர்களையே அவர் என்ன செஞ்சுருக்காரு, வேட்பாளர் ஆக்கியிருக்காரு. வேறு எந்த கட்சியிலையும் திரு KA செங்கோட்டையனை தவிர ஆதவ் அர்ஜுனா அவர் விடுதலை சிறுத்தையிலேருந்து வந்தார், இவர் ADMKலேருந்து KA செங்கோட்டையன் வந்தார். இந்த இருவரை தவிர வேறு எந்த கட்சியிலிருந்தும் இங்கே மாறி வரல, ஒரு ஆள் கூட வரலங்க. ஏன்னா இவர் மேலே என்னத்தை ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இனி பாருங்கள், அப்படியே இதுதான் பழம் காய்க்கிற மரம்னு தெரிஞ்சிருச்சு. இனி நிறைய வருவாங்க, அணில், பறவைகள் எல்லாம் வருவாங்க. விசில் அடித்தான் குஞ்சுங்க, அணில் குஞ்சு அப்படின்னு இவங்களை, இந்த விஜய் ரசிகர்களை கேலி செய்த நாம் தமிழர் சீமான், இந்த தேர்தலோடு அவர் சீன் முடிஞ்சிருச்சு. அவருடைய வரலாறு, தேர்தல் வரலாறு முடிஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷனெல்லாம் அவர் தேர்தலில் நிற்க மாட்டார். அதே போல் தேமுதிக, மதிமுக, பிஜேபி, இன்றைக்கி சொல்கிற பிஜேபி இனிமேல் தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் காங்கிரஸ், 2 தேசிய கட்சிகளும் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி சில சம்பவங்கள் நடந்துக்கிடுச்சு.
சரிங்களா? இது எல்லாவற்றையும் விட அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இப்போ தான் எனக்கும் தெரியுது, திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே அப்படியே வந்து தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்கலங்க. ஒரு பைசா செலவு எங்கேயுமே பண்ணலை. தேமுதிகவுக்கு பாருங்கள், எங்கேயுமே அதிகமாக வால் போஸ்டரோ கொடி கட்டினதோ, அவங்க பிரச்சாரம் பண்ணதே ஒரு சின்ன வேனில் தான், டப்பா வேனில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனாலும் இவ்வளோ பெரிய வெற்றி வந்து இது உலகமே பார்த்து வைக்கிற ஒரு விஷயம். எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஏன்னா நான் எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் அவர்களை விடவும் தாவேகா தொண்டர்களை நான் பாராட்டித்தான். எப்படி இவ்வளவு பெரிய ஆதரவு வந்துச்சு? இதில் சில மறைமுகமான கோபங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கு, நமக்கு வெளியே தெரியல. ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இருந்த கோபம் பெரும்பாலான தலைவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் அதை சாதித்து காட்டியிருக்காங்க. சும்மா வெறும் இவங்க புதுசாக வந்தவங்க ஓட்டு போட்டாங்கிறதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. பெண்கள் ஓட்டு, பெண்கள் மனதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அசைக்க முடியாத ஓட்டு வாங்குவாங்க. இது நடைமுறை. ஏன்னா எப்பயுமே எந்த தேர்தலையுமே பாருங்கள், ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதுபோல் இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்குன்னே வெளிநாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் இங்கே வந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்குன்னே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மேஜிக் மாதிரி நடக்குதுங்க. இதெல்லாம் உண்மையிலே திரைப்படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் கடகலக்கணம், கடகராசி. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை ரிசல்ட்டு. இன்றைக்கி 4/5/2026 சரிங்களா? திங்கக்கிழமை யாருக்குரிய டேட்டு? சந்திர பகவானுக்குரிய டேட்டு. கடகராசிக்கு யார் அதிபதி? சந்திர பகவான். விடுவார் அவர்? இப்போ இருக்கிறதுலே மிக வேகமான கிரகம் சந்திரன். அப்போ பாருங்கள், எண்ணிக்கை ஆரம்பித்ததாங்க தெரிஞ்சிச்சு. மலமலன்னு செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. 100 தாண்டி 108 அது வரைக்கும் போய் தொட்டார். மெஜாரிட்டிக்கு தேவை 118. இன்னும் வரக்கூடிய ரிசல்ட்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 118ஐயும் பிடிச்சிட்டாருன்னா இவர் எம்ஜிஆரை விட மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்கவர்னு நம்ம ஒத்துக்கலாம். நானே ஒத்துக்கிட்டேன். நான் எம்ஜிஆர் ரசிகன் தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1977 எலெக்ஷனில் அவர் எவ்வளோ பெரிய மக்கள் சக்தி தலைவர், எவ்வளவு நன்மைகள் செஞ்சுருக்கார், எவ்வளோ நன்கொடை, கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் சரி, காதுக்கு கேட்டும் சரி, கேட்காமையும் சரி, அவர் ஒரு 8வது குடைவள்ளலாக மதிக்கப்படக்கூடிய ஒருவர். அவரே தனிச்சு நிற்கல. கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு தான் போட்டார். போட்டு 132 தொகுதியில் ஜெயித்தாங்க. ஆனால் இவர் யார் கூடயுமே கூட்டணி அமைக்கலைங்க. இவர் யார் கூடயும் கூட்டணி அமைக்கலை. எப்படி தன்னை மட்டுமே நம்பி இறங்கினார், மக்களை மட்டும் நம்பி இறங்கிட்டார். இது நம்ப முடியாத ஒரு வெற்றி. கிள்ளி பார்த்தா கூட நமக்கு அந்த மாதிரி கிள்ளி பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நிஜத்தில் தான் இருக்கமா அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறார் விஜய் தளபதி, இளைய தளபதி விஜய். ஸோ அதற்கு முதல்ல அவருக்கு பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு சில 1-2 ஜோசியர்களை தவிர மற்ற அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. அனைவருடைய கணிப்பையும் பொய்யாக்கிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சூரியனுக்கு அதுக்கும் ஏன்னா சூரியனுக்கு இதில் வேலை இல்லை. சூரியன் இத்தனைக்கு மேசத்தில் உச்சமாக இருக்கார். இருந்த போதிலும் சந்திரபாவனுடைய வேகம் அவருக்கு ஈடு யாருமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி திங்கக்கிழமை வந்திருக்கு. சந்திரபாவனுக்கு உகந்த தேதி. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எடுத்ததெல்லாம் வெற்றி தான். அவங்க என்றைக்குமே திங்கக்கிழமை எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றி தான். அப்போ வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றார். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரையில் 100 தாண்டிட்டார். மெஜாரிட்டிக்கு தேவை 118. ஸோ அதனால் இது யாராலையுமே ஒரு சாதிக்க முடியாத ஒரு புதுசாக ஆரம்பித்த கட்சி. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக, எம்ஜிஆர் கூட 1972 ஆரம்பித்தார். 74 இடைத்தேர்தலில் செஞ்சாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனு. மாயத்தவர் திண்டுக்கல் தொகுதியில் மாயத்தவர் வெற்றி பெற்றார்.
அடுத்தபடியாக 77ல் இந்த எலெக்ஷன் வருது. அதை தான் பெரிய சாதனைன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் 2 வருடங்களுக்குள்ளேயே தான் வந்து கட்சியவே ஆரம்பித்தார். ஒரு கட்சி, நானே சொல்லியிருக்கேன், கட்சி அமைப்பு இவர்கிட்ட சரியான அமைப்பு இல்லை, அனுபவசாலிகள் இல்லை. இவர் எப்படி வந்து இவர் வெற்றி பெறக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நம்மளே சொல்லியிருக்கோம். அதான் இன்றைக்கி பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி சாதிச்சிட்டார். நீங்கள் சாதிச்சிட்டீங்க விஜய். உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத, அசைக்க முடியாத, தமிழகத்தின் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறிட்டீங்க. நீங்கள் 10,000 கோடி நடிகர் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வந்தது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, மக்கள் வந்து உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இனிமேல் தான் உங்களுடைய திறமைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் இலவசங்களை அறிவிக்கலை. அது அந்த வகையில் வந்து நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இவர் வந்து எந்த விதமான இலவசம் அறிவிக்கலை, ஒரு பைசா கூட யாருக்கும் ஓட்டுக்காக ரூபா கொடுக்கல. அப்புறம் எப்படி இந்த ஓட்டு இது எப்படி சாத்தியம்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இலவசத்துக்கு மயங்குறாங்க. எங்களுக்கு இந்த அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும், அவ்வளோ கொடுப்போம், இவ்வளோ கொடுப்போம். எல்லா கட்சியிலுமே நம்ம பார்த்தோம். ஏடிஎம்கே வரலாறு காணாத அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு கஜானா தொடச்சி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் இருக்கோம். அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ இலவசங்கள் அறிவிக்கிறாங்கன்னு மனசுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒட்டாச்சி எரிஞ்சு இன்றைக்கி மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம். ஒரு சில அது கூட செய்யக்கூடிய ஒரு சாத்தியமுள்ள ஒரு விஷயங்களை தான் நீங்கள் சொன்னீங்க விஜய். ஆனால் எப்படி மக்கள் வந்து உங்கள் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தேர்தலை, ஆனால் எனக்கு சொன்னாங்க வெளிநாட்டில் இருந்து கூட 2-3 பேர், என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் சொல்கிறீங்க, ஆனால் வந்து எல்லோரும் வந்து தாவாக்க தான் சார் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்கள் மேலே உலக தமிழர்களே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். மிகச்சிறந்த முதலமைச்சராக வர உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கட்சிக்காரர்களும் நீங்களும் எம்ஜிஆர் வந்து எப்படி முதல்ல ஆட்சி அமைக்கும்போது தன்னுடைய எம்எல்ஏக்கள் எந்த தவறும் செய்யாமல் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தி அவங்களையும் வாட்ச் பண்ணி மிகச்சிறந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இது நாங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.